அமேசான் அட்வர்டைஸிங்கில் உங்களோட பெஸ்ட் அட்வர்டைஸிங் ஆட் டைப் என்ன அப்படின்ற மாதிரி எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய ஃபேவரட் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 3 கேம்பெயின் ஆட் டைப்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ், ஸ்பான்சர் பிராண்ட்ஸ் இருக்குது, ஸ்பான்சர் டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விசிபிலிட்டி கொடுக்கும், நல்ல கிளிக்ஸ் கொடுக்கும், நல்ல சேல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரிய இது என்னென்னா, நீங்கள் கேம்பெயின் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பிராண்ட்ஸ். ஸோ ஸ்பான்சர் பிராண்ட்ஸில் நம்ம என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களோட பிராண்ட் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் பிராண்ட் ரெஜிஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பிராண்ட் ஸ்டோருக்கு உங்களுடைய மொத்த ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் வந்து லிங்க் உங்கள் வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி வந்து நீங்கள் பிராண்ட் ஸ்டோருக்கு லிங்க் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து கிரியேட்டிவ்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம். வீடியோஸ் நீங்கள் வந்து வீடியோ ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். நிறைய கிரியேட்டிவ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பான்சர் பிராண்ட் ஆட்ஸில் வந்து யூஸ் பண்ணி நல்ல விசிபிலிட்டி, நல்ல கிளிக்ஸு, சேல்ஸும் வந்து உங்களுக்கு வர பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரி, தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்பான்சர் டிஸ்பிளே. ஸ்பான்சர் டிஸ்பிளே எதுக்கு? ஒன்றே ஒரு லாஜிக் தான். உங்கள் காம்படிட்டரோட ப்ராடக்ட் பக்கத்துலேயே உங்கள் ப்ராடக்ட்டும் டிஸ்பிளே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ப்ராடக்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? உங்கள் காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 801 ருபீஸ்க்கு சேம் ப்ராடக்ட்டை விற்கிறான் அப்படின்னா, நீங்கள் உங்கள் காம்படிட்டர் பக்கத்துலேயே, ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் சின்ன ஒரு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டும் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட்டையும் பார்க்கறதுக்கு, அதாவது நான் சொல்கிறது ப்ராடக்ட் டீட்டெயில்டு பேஜில் நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைட் கார்னர், இந்த டிஸ்கிரிப்ஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுடைய ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். அங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது மூலமாக வந்து என்ன உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயம் நடக்கும் அப்படின்னா, 800 ரூபா ப்ராடக்ட்டை விற்கிறது, உங்கள் ப்ராடக்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ். ஓகேங்களா? காம்படிட்டரோட ப்ராடக்ட் விலை வந்து பார்த்தீங்கன்னா 801 ருபீஸ். ஸோ கண்டிப்பாக வந்து கஸ்டமர் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது 3 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3மே பெஸ்ட்டு தாங்க. என்ன கேட்டிங்கன்னா 3மே பெஸ்ட்டு தான். டிபெண்ட்ஸ், உங்களுடைய ஃபனல் பொறுத்து தாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஃபனலில் இருக்கீங்க, எப்படி அதை கொண்டு போக போகிறீங்க, எந்த மாதிரி அப்ரோச்சஸ் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து தான். பட் இதில் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும், கன்வர்ஷன்ஸ் ரேட் நல்லாயிருக்கும், சேல்ஸ் நிறைய கிடைக்கும். பட் ஸ்டில் அதுக்காக நீங்கள் அந்த மற்ற 2த்தையும் நீங்கள் மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்ச அளவுக்கு வந்து 3 கேம்பெயின் ஆட் டைப்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ சம்டைம்ஸ் வந்து சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில கேட்டகரிஸ்க்கு வந்து ஸ்பான்சர் டிஸ்பிளே நல்லா பெர்ஃபார்ம் ஆகும். சில கேட்டகரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ் நல்லா இதுவாகும். பட் சில கேட்டகரிஸ்க்கு ஸ்பான்சர் பிராண்டட்ஸ் கூட நல்லா வந்து பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 3மே ட்ரை பண்ணி பாருங்கள். இது எது உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பட் இதில் என்னோட பர்சனல் ஃபேவரட் ஸ்பான்சர் ப்ராடக்ட் ஆட்ஸ் தான். ஓகேங்களா? எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச். நிறைய சேல் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எனி டவுட்ஸ், எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை மீறி லைக் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, என்கிட்ட நீங்கள் கால் பண்ணணும், பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. கன்சல்டேஷன் கால் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ பிளான் பண்ணிவிட்டு லைக் என்ன குவரிஸ்னாலும் நான் உங்களுக்கு காலில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து எங்கள் வீடியோ ஏன் பண்ண மாட்டேறீங்க, லைக் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக நான் வந்து இனிமேல் வீடியோஸ் நிறைய பண்ணுவேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பண்ணலாம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியுமோ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். நிறைய ஸ்டார்ட் அப் நிறைய பேர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு கால் பண்ணி, சதீஷ் நான் மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன், லைக் ஐடியாஸ் கொடுங்க, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுக்குறீங்க. கண்டிப்பாக என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ உங்களுக்கு பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.